வணக்கம். ராகவ விஷன் செய்திகளுக்காக சரித புண்ணியமூர்த்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். மகாலய அமாவாசையை முன்னிட்டு கடற்கரை உட்பட பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு. ஆண்டியார்பாளையம் குடியிருப்பு பகுதியில் செல்போன் டவர் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. ஆரியபாளையம் பகுதியில் பயங்கர ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்த 3 இளைஞர்களை காவல் கண்காணிப்பாளர் மடக்கி பிடித்தார். மகாத்மா காந்தியடிகளின் பிறந்த நாள் மற்றும் பெருந்தலைவர் காமராஜரின் நினைவு நாளையொட்டி அவர்களது சிலைக்கு துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் மாலை அணிவித்து மரியாதை. இனி விரிவான செய்திகள். மகாலய அமாவாசையை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை உட்பட பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர். புதுச்சேரி கடற்கரை பகுதி உள்ளிட்ட பல இடங்களில் மகாலய அமாவாசையை முன்னிட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னோர்களின் ஆன்மா சாந்தி அடையும் வகையில் அவர்தம் குடும்பத்தினர் அமாவாசை தினங்களில் திதி கொடுப்பது வழக்கம். அதிலும் குறிப்பாக மகாலய அமாவாசை மிகவும் சிறப்பு பெற்றதாகும். இந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது குடும்பத்திற்கு நல்லது என்பதாலும், அதேபோல் இதுவரை திதி கொடுக்க மறந்தவர்கள் இந்த மகாலய அமாவாசையில் தர்ப்பணம் கொடுப்பது மிகுந்த பலனை கொடுக்கும். இந்நிலையில் கடற்கரை காந்தி சிலை, குருசுக்குப்பம் கடற்கரை பகுதி, வேதபுரீஸ்வரர் கோவில் குளக்கரை, திருக்காஞ்சி, முத்தியால்பேட்டையில் உள்ள செங்குந்தர் மரபினர் பூந்தோட்டம் உள்ளிட்ட பல இடங்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான ஆண்களும் பெண்களும் கலந்து கொண்டனர். தவளக்குப்பம் ஆண்டியார்பாளையம் குடியிருப்பு பகுதியில் செல்போன் டவர் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அரியாங்குப்பம் கொம்யூன் தவளக்குப்பம் நல்லவாடு சாலையில் உள்ள பிள்ளையார் திட்டு பகுதி மற்றும் ஆண்டியார்பாளையம் பேட் பகுதியில் சுமார் 300 குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். 1000 பேருக்கு மேல் வசிக்கும் குடியிருப்புகள் நிறைந்த இந்த பிள்ளையார் திட்டு பகுதியில் தனியார் செல்போன் டவர் அமைக்கும் பணி நடைபெற்று வருகின்றது. இந்த செல்போன் டவர் அமைந்தால் 500 மீட்டர் சுற்றளவிற்கு கதிர்வீச்சின் தாக்குதல் அதிகமாக இருக்கும். இந்த கதிர்வீச்சால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் பாதிக்கப்பட்டு பலவிதமான நோய்கள் தாக்கும் அபாயம் உள்ளது. அது மட்டுமின்றி இப்பகுதிகளில் அதிக அளவில் மயில்களும், குருவிகளும் மற்றும் பலவிதமான பறவைகளும் வாழ்ந்து வருகின்றன. அவை அனைத்தும் பாதிக்கப்படும் சூழ்நிலை உருவாகிவிடும். இதனை கருத்தில் கொண்டு அப்பகுதி பொதுமக்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் ஒன்று திரண்டு செல்போன் டவர் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நல்லவாடு சாலையில் அமர்ந்து திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இது பற்றிய தகவல் அறிந்த தவளக்குப்பம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் சண்முக சத்யா மற்றும் காவலர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதன் பேரில் பொதுமக்கள் சாலை மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். இதனால் சிறிது நேரம் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு பரபரப்பு ஏற்பட்டது. ஆரியபாளையம் பகுதியில் பயங்கர ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்த 3 இளைஞர்களை காவல் கண்காணிப்பாளர் வம்சிதர் ரெட்டி மடக்கி பிடித்தார். புதுச்சேரி அடுத்த வில்லியனூர் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் குற்ற சம்பவங்களை தடுப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். அதன் அடிப்படையில் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் வம்சிதர் ரெட்டி ஆரியபாளையம் மங்களபுரி நகர் அருகே ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த பொழுது சந்தேகத்திற்கு இடம் அளிக்கும் வகையில் சுற்றித் திரிந்த 3 வாலிபர்களை மடக்கி பிடித்து விசாரித்த போது சாரம் பகுதியைச் சேர்ந்த சூர்யா, ஆரியபாளையத்தைச் சேர்ந்த ரோஹித், பிச்சைவீரன்பேட் பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் அவர்கள் என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து அவர்களின் மொபைல் போனை சோதனை செய்த பொழுது அதில் பயங்கர கத்தி ஆயுதங்களுடன் படம் பிடித்து வைத்திருந்ததும், அவர்கள் வைத்திருந்த இருசக்கர வாகனத்தில் பயங்கர ஆயுதங்களை பதுக்கி வைத்திருந்ததும் விசாரணையில் தெரிய வந்ததை அடுத்து அந்த 3 வாலிபர்களையும் வில்லியனூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். மேலும் 3 இளைஞர்களை விசாரணை மேற்கொண்டதில் அவர்கள் மீது கொலை முயற்சி, வழிப்பறி ஆகிய வழக்குகள் நிலுவையில் உள்ளது என்பது தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து வில்லியனூர் காவல் நிலைய ஆய்வாளர் ஆறுமுகம் மேற்பார்வையில் உதவி ஆய்வாளர் சரண்யா 3 இளைஞர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மகாத்மா காந்தியடிகளின் பிறந்த நாளையொட்டி அவரது சிலைக்கு துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். காந்தி ஜெயந்தி விழா புதுச்சேரி அரசு சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அந்த வகையில் புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள காந்தியடிகளின் திருவுருவச் சிலைக்கு புதுச்சேரி அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், துணை சபாநாயகர் ராஜவேலு, அமைச்சர்கள் ஜெயக்குமார், லட்சுமி நாராயணன், சாய்ஜி சரவணகுமார் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து சர்வமத பிரார்த்தனைகளும் மற்றும் தேசபக்தி பாடல்களும் இசைக்கப்பட்டது.
அதனைத் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் சமூக இயக்கங்களை சேர்ந்தவர்கள், சுதந்திர போராட்ட தியாகிகள் என பலர் மகாத்மா காந்தியின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்தும் அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர். பெருந்தலைவர் காமராஜரின் நினைவு நாளை ஒட்டி அவரது உருவ சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் பெருந்தலைவர் காமராஜரின் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. நினைவு நாளையொட்டி புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், துணை சபாநாயகர் ராஜவேலு, அமைச்சர் லட்சுமி நாராயணன் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்தியலிங்கம் தலைமையில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் காமராஜரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி கதர் வாரிய இயக்குநரை ஊழியர் ஒருவர் ஆபாச வார்த்தைகளால் திட்டி சண்டை போடும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. புதுச்சேரி கதர் வாரிய தலைமைச் செயலக செயலாளர் நரேந்திரன் இயக்குநராக பணியாற்றி வருகிறார். இவருக்கும் இவரது அலுவலக ஊழியர்கள் சிலருக்கும் அலுவலக பணி காரணமாக ஏற்பட்ட மோதல் காரணமாக 6 ஊழியர்களை பணியிடம் நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளார். இந்நிலையில் அத்துறை செயலரிடம் முறையிட்டதன் அடிப்படையில் அவர்களை மீண்டும் பணியில் சேர்க்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் இயக்குனர் அவர்களை பணியில் சேர்க்காத நிலையில் காமராஜர் சாலையில் உள்ள அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஊழியர்கள் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த இயக்குனரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட ஊழியர்கள் ஆபாச வார்த்தைகளில் இயக்குனரை பேசிய வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. புதுச்சேரியில் கிராம சபை கூட்டத்திற்கு அதிகாரிகள் வராததை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட கரிக்கலாம்பாக்கம் சமுதாய நலக்கூடத்தில் உள்ளாட்சித்துறை சார்பில் கிராம சபை கூட்டம் நடத்தப்பட்டது. ஆனால் குறைகளை கூற கிராம மக்கள் வந்திருந்த நிலையில் அதிகாரிகள் யாரும் வரவில்லை. இதனையடுத்து கிராம மக்கள் கரிக்கலாம்பாக்கம் 4 முனை சந்திப்பில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அங்கு வந்த முன்னாள் அமைச்சர் கந்தசாமி கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷருக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பேசி சம்பவ இடத்திற்கு வரவழைத்து பேச்சுவார்த்தையை நடத்தினார். இதனையடுத்து மறியலை கைவிட்டு கலைந்து சென்ற கிராம மக்கள் கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்டு தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இந்த ஊர் சட்டமன்ற உறுப்பினரை பார்த்து பல கோரிக்கை வச்சோம், அவர் சொல்லித்தாக்கிறது கிடையாது. அதுதான் முக்கியம். அதில் தான் நம்ம எல்லா ஊர் பிரச்சனை பேச முடியும். மட்டும் கிடையாது. சார் அங்கே போயிடலாமா? குருமாம்பேட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஆலயத்தில் மகாலய அமாவாசையை முன்னிட்டு மகா அபிஷேகம் மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்றது. புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் புரட்டாசி மாத மகாலய அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடைபெற்றது. ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம், கலச நீர் என பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீபாராதனைகள் காட்டப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகைக்கு சகசரநாமம் பாடப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் குருக்கள் மகேஸ்வர சாஸ்திரி மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுவை மத்திய சிறையில் காந்தி ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டது.
புதுவை மத்திய சிறையில் 350க்கும் மேற்பட்ட விசாரணை மற்றும் தண்டனை சிறைவாசிகள் அடைக்கப்பட்டுள்ளனர். இவர்களை நல்வழிப்படுத்த சிறைத்துறை நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது. இதனையொட்டி சிறையில் காந்தி ஜெயந்தி விழா சிறப்பாக கொண்டாட சிறைத்துறை ஐஜி ரவிதீப் சிங் சாகர் மற்றும் தலைமை கண்காணிப்பாளர் அழகேசன் ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர். இதன் ஒரு அங்கமாக தொண்டு நிறுவனங்களான சத்ய சேவா அறக்கட்டளை, இந்திய சிறைப்பணி தமிழ்நாடு புதுவை அறக்கட்டளை மற்றும் ஆரம் அறக்கட்டளை ஆகிய நிறுவனங்கள் சிறைத்துறையுடன் இணைந்து சிறைச்சாலையில் மரம் நடுதல், விளையாட்டுப் போட்டிகள் வைத்து பரிசளித்தல் மற்றும் சிறப்பு உணவு வழங்குதல் போன்றவற்றை சிறப்பாக செய்தனர். மேலும் சிறை கண்காணிப்பாளர் பால்கள் பேசுகையில், பிரச்சினைக்கு வன்முறை மட்டுமே தீர்வு ஆகாது என்றும் சிறைவாசிகள் அனைவரும் மகாத்மா காந்தியடிகளின் வழியில் அகிம்சை முறையை பின்பற்றி நடக்க வேண்டும் என்றும், அவ்வாறு சுய ஒழுக்கத்துடனும் சுய கட்டுப்பாட்டுடனும் அகிம்சை வழியில் சென்றால் நாம் அடைய வேண்டிய இலக்கை எளிமையாக அடையலாம் என்றும் தெரிவித்தார். மேலும் இவ்விழாவில் சிறை ஊழியர்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். வானூர் வட்டம் பெரம்பூர் ஊராட்சியில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் பெரம்பை ஊராட்சி மன்றத்தில் காந்தி ஜெயந்தி விழாவினை முன்னிட்டு சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. நடைபெற்ற இக்கூட்டத்திற்கு ஊராட்சி மன்ற தலைவர் இந்திரா சக்திவேல் தலைமை வகித்தார். ஒன்றிய குழு உறுப்பினர் கல்பனா பொன்னிவளவன் முன்னிலை வகித்தார். இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக துணை வட்டார வளர்ச்சி அலுவலக இளநிலை உதவியாளரும் பெரம்பை அலுவலக பட்டாளருமான பழனி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இந்நிகழ்ச்சியில் துணைத் தலைவர் முருகன், ஊராட்சி செயலர் உத்திரகுமார், தைலாபுரம் சுகாதாரத்துறை ஆய்வாளர், முதுநிலை சிகிச்சை மேற்பார்வையாளர் ராதா, ஐசிடிசி ஆலோசகர் தெய்வானி, லேப் டெக்னீஷியன் ஜெயஸ்ரீ, கிராம உதவியாளர் ராஜலட்சுமி, வார்டு உறுப்பினர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மேலும் கூட்டத்தில் குடிநீர், சாலை, மின்விளக்கு, பொது கழிப்பறை ஆகிய அடிப்படை வசதிகள் அமைப்பது, கூரை வீடுகளில் வசிப்பவர்களுக்கு கலைஞர் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் வீடுகள் வழங்க கண்டறியும் பணியை செய்வது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மேலும் பொதுமக்கள் தங்களின் கோரிக்கைகளை மனுவாக ஊராட்சி மன்ற தலைவரிடம் வழங்கினர். கொண்டலாங்குப்பத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ கொங்கணேஸ்வரர் ஆலயத்தில் மகாலய அமாவாசையை முன்னிட்டு மகா யாகம் நடைபெற்றது. புதுச்சேரி காட்டேரிக்குப்பம் அடுத்த தமிழக பகுதியான கொண்டலாங்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள கொங்கணேஸ்வரி உடனமர் கொங்கணேஸ்வரர் ஆலயத்தில் புரட்டாசி மாத அமாவாசையை முன்னிட்டு விபூதி சித்தர் தலைமையில் உலக அமைதி மற்றும் மக்கள் நன்மை வேண்டி ஆண்டுக்கு ஒரு முறை அமாவாசை திதி என்று நடைபெறும் மகா யாகம் அனைத்து தெய்வங்களுக்குமான மகா சக்தி பூஜை செய்து அவிர்வாகம் கொடுக்கப்பட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக இவ்வாலயத்தில் சுவாமிக்கு பால், தயிர், பஞ்சாமிர்தம், இளநீர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு கலச பூஜை, யோக பூஜை உள்ளிட்ட பூஜைகள் உலக நன்மைக்காக சிறப்பாக நடைபெற்றது. மேலும் பொதுமக்களுக்கு எவ்வித பாதிப்புகளும் ஏற்படாமல் இருந்திடவும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து வழிபாட்டில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் மரக்கன்றுகள், விதைகள் மற்றும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது வேண்டுதல்களை முன்வைத்து பிரார்த்தனை செய்து வழிபட்டனர். மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். தொண்டமாநத்தத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு சுவாமி வீதி உலா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் ஊசடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொண்டமாநத்தம் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் திருப்பதியில் நடைபெறும் பிரம்மோற்சவத்தை போல் பிரம்மோற்சவ விழா 10 நாட்கள் வெகு சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. முன்னதாக புரட்டாசி 7ஆம் தேதியன்று தொடங்கிய இந்நிகழ்ச்சியானது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்தில் சுவாமி வீதி உலா நடைபெற்று வருகின்றது. மேலும் தினம்தோறும் காலை திருமஞ்சனமும், மாலை சுவாமிக்கு அலங்காரங்கள் செய்யப்பட்டு மகா தீபாரதனையும் காண்பிக்கப்பட்டு வருகின்றது. இதில் முக்கிய நிகழ்வாக ஸ்ரீ வரதராஜ பெருமாள் குதிரை வாகனத்தில் திருவீதி உலா புறப்பாடு நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழு தலைவர் மனோகரன், நாயுடு உபயதாரர்கள் மற்றும் தொண்டமாநத்தம் கிராமவாசிகள் மிக சிறப்பாக செய்திருந்தனர். ஜீவானந்தம் 90s மாணவர்கள் குழு சார்பில் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப்பள்ளியில் 90ஆம் ஆண்டுகளில் படித்த மாணவர்கள் ஜீவானந்தம் 90s மாணவர்கள் என்று குழு ஆரம்பித்து பல்வேறு சமூக சேவைகளை செய்து வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரியில் டெங்கு உள்ளிட்ட வைரஸ் காய்ச்சல்கள் பரவி வருகின்றது. இதனை கருத்தில் கொண்டு மற்றும் கண் பரிசோதனை குறித்து மருத்துவ முகாம் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. டாக்டர் அகர்வால் மருத்துவமனை மற்றும் பீவல் மருத்துவமனை இணைந்து மருத்துவ முகாமானது பள்ளி வளாகத்தில் நடத்தியது. இதில் சிறப்பு அழைப்பாளராக ஜீவானந்தம் முன்னாள் ஆசிரியர்கள் மற்றும் ஜீவானந்தம் முன்னாள் மாணவர் சங்கத்தினர் கலந்து கொண்டு மருத்துவ முகாமை தொடங்கி வைத்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் பாஸ்கர், டேவிட்ராஜ், செல்வகணபதி, சொர்ணராஜ், ஆரோக்கியராஜ், ரங்கநாதன், சரவணன், ராஜ பரமகுரு உள்ளிட்டோர் செய்திருந்தனர்.
தொடர்ந்து மருத்துவ முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 7100 ரூபாய், 1 பவுன் 56,800 ரூபாய், வெள்ளி 10 கிராம் 980 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். மகாலய அமாவாசையை முன்னிட்டு கடற்கரை உட்பட பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு. ஆண்டியார்பாளையம் குடியிருப்பு பகுதியில் செல்போன் டவர் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. ஆரியபாளையம் பகுதியில் பயங்கர ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்த 3 இளைஞர்களை காவல் கண்காணிப்பாளர் மடக்கி பிடித்தார். மகாத்மா காந்தியடிகளின் பிறந்தநாள் மற்றும் பெருந்தலைவர் காமராஜரின் நினைவு நாளையொட்டி அவர்களது சிலைக்கு துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் மாலை அணிவித்து மரியாதை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.